பேருக்கு கேள்வி வரலாம், அப்படி என்னதான்ப்பா இந்தியா ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் உங்களுக்காக அந்த ஸ்டாட்ஸ் எப்போ, ஆனால் அந்த ஸ்டாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ள உண்மையாலுமே ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க. ரஷ்யா அண்ட் இந்தியா எக்ஸ்போர்ட், அதாவது இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வருஷத்துக்கு 41,242 கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியதே இம்போர்ட் தான். கிட்டத்தட்ட 5.48 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம அவங்க ஊர்லேருந்து ஆயில், ஃபெர்டிலைசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, பெரிய பெரிய ஸ்டோன்ஸ், அதாவது விலை உயர்ந்த கற்கள், அது மட்டும் இல்லாமல் மெட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ஸ் நம்ம வாங்குகிறோம். ஸோ ரஷ்யா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரஷ்யா வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். ஸோ இதை தவிர்த்து இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான சந்தையில் இப்போ நீங்கள் துபாய், எமிரேட்ஸு, இல்லை நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ஆயில் வாங்குறீங்கன்னா பீப்பாய் 5,118 ரூபா, அந்த பீப்பாய் அளவில் தான் வந்து லைக் கச்சா எண்ணெய். அப்படி பார்க்கும்போது ரஷ்யா கிட்ட வந்து 4,265 ரூபாய்க்கு இந்தியா வாங்கினாங்க. ஸோ 853 ரூபாய் லாபத்தில் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்தியா 853 ரூபா லாபத்தில் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ நான் ஒருத்தன்கிட்ட வந்து 10 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தேன்னா அவன் 8 ரூபாய் யார் தராங்களோ அங்கே தான் போவான். அதுதான் இந்தியாவும் பண்ணுறாங்க. இதை வந்து அமெரிக்கா கிட்ட சொன்னால் புரியாது. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, கடன் வாங்கியாச்சும் இல்லை, நல்லா பயங்கரமாக காமிக்கிற ஆள் இருக்கார்ல, அதுதான்